நாற்றை வளர்த்தெடுத்து ஒரு 45 நாள் 50 நாள் இடைவெளியில் இதை நாங்கள் பிடுங்கி தோட்டங்களில் வைப்போம். தோட்டங்களில் வைக்கும் பொழுது இதுக்கு குழா ஊற்றுவோம். என்றால் சூரிய வழியில் இந்த பெரிய அகலமான இலையான வழியாக கண்டு பாடி இறந்து விடும். கண்டு தடுத்து வந்த பிறகு அவ்வளோ நாளும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றணும். காலை மேலே தண்ணி ஊற்றுவோம். பிறகு கண்டு ஒரு 15-20 நாளை பிறகு நாங்கள் அதுக்கு பாத்திக்கீறி ரைக்க துவங்குவோம். ரைச்சு கொண்டு வரையும் பொழுது அதுக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் பாவனையில் இருக்கும். பிறகு 2 மாதத்துக்கு பிறகு அது வளர்ந்து வந்து ஒரு 10-12 இலையில் அதில் தரப்பை முறிச்சு விடுவோம். பேந்து வாழ எல்லாத்தையும் ஒரு கிழமை 10 நாளைக்கு கொடுக்க ஒரு 45 நாளைக்கு இந்த இலையில உடைச்சி விடுவோம். ஏன்னா இந்த புகையில் வந்து தடித்து மொத்தமாக வந்த பிறகு அதை அறுவடை செய்கிறது. அதை பேந்து ஒவ்வொரு மரத்தை வெட்டி கீழே விழுத்தி போட்டு ஒவ்வொரு இலையாக தட்டி அதை ஒரு நாளைக்கு வெயிலத்துக்கு வாட விட்டு அதை பேந்து கட்டி பேந்து கொண்டே மதிலில் போட்டு வெயிலத்துக்கு நல்லா வாட விட்டு பேருந்து குடிலுக்கு கொண்டே புகை போடுவாங்க. புகை போட்டு அது ஒரு நாளைக்கு புகையிலேருந்து பாடின பட்டாய பிறகு பேருந்து எடுத்து பாடம் போட்டு அடக்கி பேருந்து திருப்பி பாடம் போட்டு அடக்கி பேருந்து விக்கிரம மூட்டம் பானது வச்சு No